நம்ம சிவைய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சங்கு நாதம் எல்லாம் எப்படிம்மா ஊதுவது? எல்லாருக்குமே சந்தேகம். எல்லாம் வயிறு வலிக்க, தொண்டை வலிக்கெல்லாம் ஊதிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல ஏதோ பிரம்பு போட்டெல்லாம் வச்சுப்பீங்க. அப்படிலாம் கிடையாது சுவாமி. சங்கு பார்த்தீங்கன்னா இப்படி காதில் வச்சிங்கன்னா கடலுடைய ஓசை கேட்கணும். அதோ பாயாங்கிற ஓசை ஓசை கேட்குமா. இது கடலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள். சிவ ஒரு உயிரை, அதுதான் இந்த உலகத்தில் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். அது விதி. அந்த மாதிரி இந்த ஓடு கிடைக்கிறதுக்கு இது ஒரு உயிரை விட்டுட்டு தான் நம்ம இதை எடுக்க முடியும்.